ஸோ அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ஜிம் அந்த சென்டர்ஸ்லாம் வந்து மதுரை மாதிரி ஏரியாவில் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆர் அப்படின்ற ஒரு ஜிம் வந்து ஒருத்தர் நடத்திட்டு இருந்திருக்காரு. அதில் வந்து எப்படின்னா இந்த லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. இப்போ இந்த ட்ரெட்மில்லு, இந்த புஷ்அப்ஸு, இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அங்கே இருக்காது. ஏசி ஜிம்மு அந்த மாதிரிலாம் கிடையாது. சாதாரண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்றது, ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் வந்து அதெல்லாம் நடக்கும். ஸோ அதில் வந்து இந்த பெரிய பெரிய கல்லை தூக்குறது, அதை வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மம்முட்டியை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுறது, அப்புறம் வந்து இந்த கடப்பாறையை எடுத்து குத்தி பள்ளமாக்குறது, இந்த மாதிரி உடல் வந்து உழைப்பு கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த ஐஎன்ஆர் ஜிம் வந்து அது ரொம்ப பாப்புலர் மதுரையில் அந்த காலகட்டத்தில். அந்த ஜிம்மில் வந்து சேர்ந்து ரோபோ சங்கர் வந்து பல வருடங்கள் வந்து பயிற்சி பெற்று நல்லா ஃபிட்டாக வச்சிருப்பார் பாடியை. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வாலிபனாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த கூத்து, இந்த நாடகம், இந்த இதுல எல்லாம் அவருக்கு ஒரு ஆர்வம் வந்து இயல்பாகவே இருந்ததுனால ஒரு நாடக கூத்து போடுற ஒரு ஒரு குழு கிட்ட போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னும் போது உடம்பெல்லாம் பெயிண்ட் அடிக்கணும். சில்வர் பெயிண்ட் அடிப்பார். பொதுவாக சில்வர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு நீங்க வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் பெயிண்ட் அடிச்சிருவாங்க சார். பெயிண்ட் அடிச்சுட்டு நீங்கள் வந்து ரோபோ மாதிரி வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னோடனே, பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லி வந்து தைரியமாக அதை பண்ணார். அந்த ரோபோ வேடங்கள் தான் பார்த்தீங்கன்னா பல மேடைகளில் அவர் போட்டார். ஆக்சுவலி இந்த பெயிண்ட் உடம்பெல்லாம் அடிக்கிறாங்கல்ல, இதில் வந்து ரொம்ப ஆபத்து இருக்குது. டெய்லி பார்த்தீங்கன்னா அதை அடித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த நம்மளுடைய வேர்வைக்கு நாணங்கள் இருக்குல்ல, காற்று வெளியில் போகிற அந்த நாணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்டில் அடைச்சிக்கும். இப்படி வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு நடிகர், அவர் பேர் மறந்து போச்சு, அவர் இந்த மாதிரி ஒரு வேடத்துக்காண்டி பெயிண்ட் அடித்து அதுவே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆபத்தாக முடிஞ்சு இறந்தே போயிட்டார். ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் பண்ணுறேன் அப்படின்னு துணிச்சலாக அந்த வேடம், அதாவது இந்த ரோபோ மாதிரி டெய்லி பெயிண்ட் அடித்து தான் அவர் வந்து அந்த மேடை நாடகங்களில் வந்து மக்களை வந்து மகிழ்விச்சிட்டு இருந்தார்.